வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எல்லாருக்குமே அந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணுறோம், எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை தீர்க்கிறதுக்கும் மேற்கொண்டு நம்ம ஸ்பைன் சர்ஜரி சேஃப் ஆகிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இப்போ வந்திருக்கு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி. எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரினா என்ன அர்த்தம்னா, நம்ம நார்மலா இப்போ வயிற்றுக்கு லேப்ரோஸ்கோபி போட்டு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரியோ கால் பிளாடர் சர்ஜரி பண்றாங்க. அதே மாதிரி மூட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யறோம், நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்லாம் ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கிறது மூலமா ஷோல்டர்ல நீ ஜாயிண்ட்ல உள்ள ப்ராப்ளம்லாம் சரி பண்றோம். இதே மாதிரி ஸ்பைனல் ப்ராப்ளத்துக்கு என்ன இருக்கு, எண்டோஸ்கோபி இப்போ வந்திருக்குங்க. அந்த எண்டோஸ்கோபி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்பைன் இருக்கு அப்படின்னா இதுல உள்ள டிஸ்க் இதுதான். நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ், நம்ம நரம்பு அழுத்தக்கூடிய இடங்கள்னா நம்ம அந்த எண்டோஸ்கோப்பை என்ன செய்யறோம், கரெக்டா அந்த குறிப்பிட்ட இடத்துல எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல நம்ம உள்ள இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்றது மூலமா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸோட டிஸ்கா இருக்கட்டும், நம்ம உள்ள நரம்புகளா இருக்கட்டும், நமக்கு தெளிவா நம்ம ஸ்கிரீன்ல ஒரு ஹெச்டி ஹை டெஃபினிஷன் ஸ்கிரீன்ல அது தெரியுது. ஸோ அந்த தெரியக்கூடிய ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறோம், சர்ஜரி பண்ணி அக்யூரேட்டா நம்ம அந்த டிஸ்க் ரிமூவல் நம்ம பண்ண முடியுது. ஸோ அப்படி பண்றதுனால நமக்கு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நமக்கு ரெக்கவரியும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இந்த எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி யாருக்கெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நமக்கு இருக்கு, நமக்கு பெயின் எதுலையுமே குறையல, சிவியர் பெயின் இருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லயும் சிவியரா இருக்கு, எதுலையுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன செய்யலாம், இந்த ஆப்ரேஷன் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோஸ்கோபிக் ஸ்பைன்ங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்சிஷன், அந்த போர்ட்டல் போடுற அளவுக்குள்ள இன்சிஷன் மூலமா பண்றது. ஸோ நமக்கு சிறிய அளவிலான தழும்பு கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு ரத்த இழப்பு கம்மியா இருக்கு, சேஃப்டி அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம நரம்புகளையும் நம்ம டிஸ்கையும் நம்ம நேரடியா ஸ்கிரீன்ல பெருசா நம்ம பாக்குறதுனால நமக்கு சேஃப்டி அதிகமா இருக்கு. இன்னொன்று அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம நல்லா மேக்னிஃபை பண்ணி நமக்கு ரொம்ப கிளியரா என்ன செய்ய முடியுது, ஹை ரெசல்யூஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நம்மளுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் அந்த எண்டோஸ்கோபிக் சர்ஜரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய அந்த காலத்துல நம்ம பண்ணக்கூடிய முதுகெலும்பு ஆப்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த எலும்புகளை நீக்கி தான் என்ன செய்வோம், அந்த எலும்புன்னு சொல்லக்கூட லேமினா அப்படிங்கிறத நீக்கிட்டு நம்ம அதுக்குள்ள போய் நம்ம என்ன செய்வோம், ஆப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ அது இல்லாம நம்ம அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்லயே நம்ம என்ன செய்யறோம், அந்த எண்டோஸ்கோபி பண்ணி மேற்கொண்டு நம்ம முதுகெலும்புலயோ நம்ம லெகிமெண்ட்லயோ டேமேஜ் இல்லாம நம்ம என்ன செய்யறோம், அந்த டிஸ்கை நம்ம ரிமூவ் பண்றோம். அப்படி பண்றதுனால நமக்கு ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கு, சீக்கிரமா வேலைக்கு போகலாம், பழைய மாதிரி உள்ள வேலையை நம்ம திரும்ப செய்யலாம். நமக்கு அதனால வரக்கூடிய ஸ்டெபிலிட்டி குறையாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் என்ன செய்யுது, அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வான்டேஜஸ் இருக்கனால இப்போ உள்ள நமக்கு லேட்டஸ்ட் டெக்னிக்கான எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் நார்மலா நம்ம பண்ற ஆப்ரேஷனோட மோர் சேஃப்டி, மோர் அக்யூரேட் அண்ட் மோர் ரிலேபிளாவும் நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம சரி பண்ண முடியுது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உள்ள ரெக்கவரியும் நல்லா இருக்கு. அதனால இந்த எண்டோஸ்கோபிங்கிறது நம்ம மனித உடம்புல பல இடங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஈவன் ஸ்பைன்லயும் கூட நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரி உள்ளது பண்றோம். காமனா பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா L4 L5 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜவ்வுகள், L5 S1, சில பேருக்கு ரேரா L3 L4 சொல்லக்கூடிய இடத்துல கூட என்ன செய்யுது, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரலாம். ரைட் லெஃப்ட்ல எந்த பக்கம் ரொம்ப சிவியர் அஃபெக்டட், எந்த பக்கம் சிம்டம்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ரைட்ல தான் சிவியர் பெயின் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு ரைட் சைட்ல இந்த எண்டோஸ்கோபி பண்ணுவோம். சில பேருக்கு லெஃப்ட் சைடுல அதிகமா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல பண்ணுவோம். சில பேருக்கு ரெண்டு பக்கமே அதிகமா இருக்கும், ஆனா எந்த பக்கம் ரொம்ப சிவியரோ அந்த சைடு நம்ம பண்ணிட்டு இன்னொரு சைடு நம்ம என்ன செய்யலாம், அந்த ஸ்கோபி மூலமாவே நம்ம அந்த டிஸ்கை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த வகையில நம்ம பண்ணாலுமே முக்கியமானது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த டிஸ்கை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறத விட அந்த கீழே வரக்கூடிய அந்த டிஸ்க் அழுத்தக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு இப்படி வருது. ஸோ அந்த நரம்பு சுத்தி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம டீகம்ப்ரஸ் பண்ணி இந்த நரம்பு ஃப்ரீ ஆனாதான் நமக்கு ஆப்ரேஷன் நமக்கு வலி நிவாரணத்தை கொடுக்கும், நமக்கு ஆப்ரேஷனும் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிறத பத்தி எல்லாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ குறிப்பிட்ட மாதிரி இண்டிகேஷன் உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும், வேரியேஷன் ஆப்ஷன்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு எது சேஃபான மெத்தட் எதுவோ அதை நீங்க என்ன செய்யணும், நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி நமக்கு செலக்டடா நமக்கு தேவைப்படுமோ பண்ணும்போது கண்டிப்பா ஸ்பைன் சர்ஜரி சேஃபா தான் இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட்டும் மோர் ரிலேபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி முதுகு தண்டுவடம் பிரச்சனையோ டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் பத்தியோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எப்பனாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லயோ இமெயிலே நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்றோம். இதை பத்தி உள்ள இன்ட்ரெஸ்டிங் நிறைய ஃபேக்ட்ஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.